Dear students, good morning. Welcome to Kalabharat Academy. Today's session is Chemical Coordination and Integration, session 11, and we see about the gonads. First, male gonads. அது பல வேலைகள் செஞ்சாலும் அதுவும் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் எந்த டைப் ஆஃப் ஹார்மோன் அது என்ன வேலை செய்கிறதுக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், males have pair of testes in the scrotal sac. Testis performs dual function. ரெண்டு விதமான வேலைகள் செய்யுது. ஒன்று, இட் இஸ் பிரைமரி செக்ஸ் ஆர்கன், அதாவது மேல் கேமிட்டோசைட்ஸ் உற்பத்தி பண்ணுறது, as well as and endocrine gland ஹார்மோன்ஸையும் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. டெஸ்டிஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபியூல். அதில் செமினிஃபெரஸ் டியூபியூல், ஸ்பெர்மட்டோசோவா தட் இஸ் செவன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டியூபியூல்ஸ் பேர் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். அண்ட் ஸ்ட்ரோமல் பாடி செல்ஸ் ஆர் இந்த ஸ்ட்ரோமல் செல்லுக்கு இன்னொரு பேர் இன்டர்ஸ்டிஷியல், இன்பிட்வீன் உள்ள செல்ஸ், இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். இந்த இன்டர்ஸ்டிஷியல் செல்லுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தட் இஸ் கால்ட் லேடிக் செல்ஸ். தி லேடிக் செல்ஸ் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் which are present in the intertubular spaces. இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய, ரெண்டு செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் இந்த லேடிக் செல்ஸ் அல்லது இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ஆர் present. They produce a group of hormones. ஒரு ஹார்மோனில் இட்ஸ் a group of hormones called androgens. ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் மேல் கேரக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது ஒரு குரூப் ஆஃப் ஹார்மோன். மெயின்லி ஆண்ட்ரோஜனில் மிக மெயினான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டிக்கலில் ப்ரொடியூஸ் ஆகிறனால டெஸ்டோஸ்டிரான். ஆண்ட்ரோஜன்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் டெஸ்டிஸ், ஓவரி அண்ட் அட்ரினல் கார்டெக்ஸ் which develop and maintain male characters. பியூட்டி இதில் என்னென்னா, மேல் கேரக்டருக்கான மெயின் ஹார்மோனாக டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் குரூப் இருந்தாலும் கூட அது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸில் மட்டும் இல்லை, ஈவன் இந்த ஓவரி லேடிஸ்க்கும் அது உற்பத்தி ஆகும். முட்டை பையிலே அது உற்பத்தி ஆகும். என்ன அப்போ இதனுடைய பேலன்ஸ், இன்னொரு ஹார்மோனுடைய பேலன்ஸ் ஆகும்போது தான் அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் அது இருக்கும். ஏன்னா மேல் ஃபீமேல் கேரக்டருக்கு காரணமாக இருக்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் ஜீன்ஸ் இன் கேமிட்ஸ். அது எக்ஸ்பிரஸ் ஆகிறதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கான ஸ்டிமுலேஷன் கொடுக்கறது இந்த ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டெஸ்டிஸில் லெட்விக் செல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மேலேருந்து ஸ்க்ரோட்டல் பேக் வருது, அதுக்கு பிளட் சர்க்குலேஷன், உற்பத்தி ஆகக்கூடிய செவரல் ஃப்ளூயிட்ஸ் வெளியேற்றுறதுக்கான ரூட் அவுட் இதெல்லாம் இருந்தாலும் இதுதான் ஆக்சுவல் டெஸ்டிஸ். ஆக்சுவல் டெஸ்டிஸ்க்கு உள்ள இது மாதிரி டியூப்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் செமினிஃபெரஸ் டியூபியூல். இந்த டியூபியூல்ஸ் பேர் தான் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இந்த ரெண்டு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் உள்ள இன்டர்ஸ்பேஸில் தான் அந்த லேடிக் செல்ஸ் இருக்குது. அது என்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதர் திங்ஸ் வந்து ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இட் ப்ரொடியூசஸ் செமன் விச் இஸ் தி மேல் கேமெட்டோசைட் ப்ரொடக்ஷனுக்கான மெயின் பார்ட். நெக்ஸ்ட் இஸ் ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜன் என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆண்ட்ரோஜன் ரெகுலேட் தி டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன் and functions of the male accessory sex organs like epididymis, vas deferens, seminal vesicle, prostate gland, urethra, etc. இந்த ஆர்கன்ஸ் பூராவும் டெவலப் ஆகிறதுக்கும் இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக வெளியே வர்றது. இது டியூபுலர் ஸ்ட்ரக்சர், இதுவும் இது செமினல் ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் பண்ணுற வெசிக்கிள்ஸ், இது மேலே இருக்கக்கூடிய டெஸ்டிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ரவுண்டாகி செமினிஃபெரஸ் டியூபியூல் வெளியே வரும்போது வரக்கூடியது. இந்த அசசரி ஆர்கன்ஸ் பூராவும் டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி அண்ட் ஃபங்க்ஷனிங் மூணுக்கும்
இந்த androgen is necessary. These hormones stimulate muscular growth, muscle வளர்றதுக்கு, growth of facial and axillary hair, முகத்தில் தாடி மீசை வளர்றது facial hair, axillary அக்குள்ள வரக்கூடிய hair, aggressiveness பயங்கர ஸ்பீடாக அக்ரெசிவாக இருக்கிறது. அந்த அக்ரெசிவ்னஸ் மேல்ஸுக்கும் வரும் ஃபீமேல்ஸுக்கும் வரும், பிகாஸ் தே ஹவ் ஆல்சோ காட் திஸ் ஹார்மோன். லோ பிச் ஆஃப் வாய்ஸ் இன் மேல்ஸ், வாய்ஸ் கொஞ்சம் அதனுடைய பிச் கம்மியாக இருக்கும். அண்ட் பிளே மேஜர் ஸ்டிமுலேட்டரி ரோல் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மடோஜெனிசிஸ். செமன்னு சொல்கிறப்ப தே ஹேவ் காட் 2 parts, ஒன் இஸ் லிக்விட் பார்ட், another is solid part. Solid cells spermatozoa, liquid part seminal fluid. இதில் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அந்த ஸ்பெர்ம் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் செய்யுது. நெக்ஸ்ட் இஸ் ஆக்ட் ஆன் தி சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம், அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டில், அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தி மேல் செக்ஸுவல் பிஹேவியர். They produce anabolic effects on protein and carbohydrate metabolism. அது anabolic effect, இதில் சிந்தட்டிக் எஃபெக்ட்னு போட்டிருக்காங்க, சிந்தசிஸ் எஃபெக்ட். மெட்டபாலிசம்ங்கிறது இட் ஹஸ் காட் 2 parts. ஒன்று பாடி செல் பில்டிங், எனர்ஜியை எடுத்து மேக்ரோ மாலிக்யூல்ஸை நம்ம டைஜஸ்ட் ஆன ஃபுட்லேருந்து மேக்ரோ மாலிக்யூல்ஸை பிரேக் பண்ணி மைக்ரோ மாலிக்யூல்ஸாக மாற்றி செல் ஸ்ட்ரக்சர்ஸை, ஆர்கன்ஸை, சிஸ்டத்தை பில்டப் பண்ணுறது, பாடி பில்டிங், தட் இஸ் கால்ட் அனபாலிக் ஆக்டிவிட்டி. அதே இதை இன்னொரு ஸ்டைலில் பண்ணணும்னா ரிவர்ஸ் கெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. கெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு என்ன வேணும்? எனர்ஜி அங்கேருந்து ரிலீஸ் ஆகணும். மேக்ரோ மாலிகூல்ஸை பிரேக் பண்ணி மைக்ரோ மாலிகூல்ஸ் ஆக்கி, அப்போ அடினோசோன் ட்ரைபாஸ்பேட்டில் இருந்து ஒரு ஹைட்ராக்சைல் குரூப்பை ரிலீஸ் பண்ணால் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அது ஏடிபியாக மாறிடும், எனர்ஜி ரிலீஸ் ஆகிரும். தட் எனர்ஜி இஸ் யூஸ்டு பை தி செல்ஸ் டு பில்டப் தி மைக்ரோ மாலிகூல்ஸ் டுகெதர். மைக்ரோ மாலிகூல்ஸ் பூரா ஒன்றா சேர்த்து மேக்ரோவாக மாற்றி அது பாடி பில்டிங்க்கு கொண்டு போய் சேர்க்கும். That process, one is anabolic, another is catabolic, ரெண்டு சேர்ந்து it is metabolic process. அதுக்கு புரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் இந்த ஹார்மோன் மிக முக்கியமான வேலையை செய்யுது. So students, thank you very much for today's discussion.